Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து சிம்பிளான clay painting தான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு கொஞ்சம் பெயிண்டிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல இருக்கும்ல அந்த பெயிண்டிங் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் இது GSM பேப்பர் தான். அந்த பேப்பர் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஏர் ட்ரை clay. இப்போ இந்த பேப்பரை நம்ம கார்ட்போர்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வச்சு ஒட்டிடலாம். அதுக்கு அப்புறம் நம்ம கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம A4 ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து A4 ஷீட் யூஸ் பண்றதை விட இந்த பேப்பர் கொஞ்சம் கனம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நான் யூஸ் பண்றேன். நீங்க A4 ஷீட் யூஸ் பண்றதை விட இந்த கிராஃப்ட் பண்ண போறீங்க அப்படினா சாதாரண அப்படியே கார்ட்போர்ட்லயே பண்ணிடலாம். இப்போ இந்த பேப்பரை கார்ட்போர்டில் வச்சு ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது கலர் பண்ண போகிறோம். ஃபுல்லாத்துக்கும் அப்படியே பேக்ரவுண்ட் ஒரே கலர் பண்ண போகிறோம். அது வந்து க்ரீன் கலர். இந்த மாதிரி லைட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நான் இந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து பெயிண்ட்டோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஷீட் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளே எடுத்து அந்த க்ளேயில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி விட்டுற கட்டையை வச்சு நீளமான பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு சாதாரண பேப்பரில். இது எப்படின்னா ஒரு ஹேண்டுக்கு மேலே குட்டியாக அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை நிற்கிற மாதிரி, அதாவது பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். ஓகே, அந்த இமேஜை வந்து அந்த க்ளேக்கு மேலே வச்சுட்டு அந்த ஹேண்டை மட்டும் அதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் அப்படியே நான் வந்து அந்த பேப்பருக்கு மேலே இன்னொரு தடவை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது அதோட அச்சு மட்டும் என்ன ஆகும்னா அந்த க்ளேல கீழே அப்படியே பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளேல அந்த ஹேண்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, நீங்கள் டேரெக்டாக நல்லா வரைவீங்கன்னா க்ளே மேலே வரைஞ்சிக்கலாம். பட் ரொம்ப சிரமம் வரும். அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மெஷர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணது கூட அவ்வளோவா எனக்கு நீட்டபிளாக தெரியல. கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு சின்னதாக புளியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து அது லாஸ்ட்டில் அவுட்லைன்லாம் போட்டு சரி பண்ணிட்டேன். க்ளே வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து அந்த பீஸை என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. அந்த இமேஜில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டதுக்கப்புறம் அந்த க்ளேக்கு பின்னாடி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே கரெக்டாக ஒட்டிடுங்க. ஓகேயா, அந்த இமேஜில் இருக்கிறத விட நான் கொஞ்சமே சின்னதாக தான் வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு சைஸு. அது நம்ம லாஸ்ட்டாக சரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஒன்று இருந்துச்சுல அதே மாதிரி கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதையும் மெஷர் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைவும் தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அதோடய டெக்ஸ்சர் எல்லாமே இருக்கிற மாதிரி பதிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த க்ளேவை சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். நான் அந்த கிராஃப்ட் நைஃப்பில் யூஸ் பண்ணி கட் பண்ணது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதனால நான் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி திரும்பவும் அதுக்கு மேலேயே கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இமேஜில் பார்த்தோம்ல அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு. எங்கள்கிட்ட நிறைய குட்டீஸ் வந்து இந்த மாதிரி க்ளே வச்சு ஏதாச்சும் சிம்பிளான கிராஃப்ட் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ரொம்ப சிம்பிளாக தான் நான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இன்னுமே க்ளே வச்சு கிராஃப்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு கலரிங் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கலரிங்க்கு என்ன பண்ணுறேன், அந்த ஹேண்ட் இருக்குல்ல ஹேண்டுக்கு வந்துட்டு ஸ்கின் கலர் பண்ணுறேன். ஓகே, ஸ்கின் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக தான் டச்சப் பண்ணுறேன், நிறைய பண்ணோன்னா அது வந்து லைட் பேபி பிங்க் மாதிரி ஆகிடும். அப்புறம் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி டச்சப் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலரும் தெரியணும், அதே மாதிரி ஸ்கின் கலரும் லைட்டாக அங்கங்கே டச்சப்பில் இருக்கணும். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே வந்து கட்டை விரல் இருந்துச்சுல அது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அந்த க்ளே அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டு எல்லாமே நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்கள். இதே காய வைக்காமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெட்சு வீணாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் சுற்றியுமே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, சுற்றியுமே அவுட்லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஹேண்டில் இருக்கிற சின்ன நகம் இருந்துச்சுல அது கூட சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த நைலு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளைக்கு டபுள் கலர் ட்ரிபிள் கலர் கூட பண்ணலாம். பட் நான் வந்து ஒரே கலர் பண்ணிட்டேன். நீங்கள் மல்டிபிள் கலர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர் அந்த டார்க் பிங்க் கலர் ஒரு கலர் இருந்துச்சு அந்த கலர் எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 2 கொம்பு மாதிரி இருக்கும்ல பட்டர்ஃப்ளைக்கு அதுக்கு வந்து பிளாக் கலர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு எப்போவுமே பிளாக் கலர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எந்த பட்டர்ஃப்ளைவாக இருந்தாலும் அதுக்கு பிளாக் கலர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த பட்டர்ஃப்ளைக்கு பண்ணிட்டேன். அதுக்குமே சுற்றி அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா அழகாக கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தனியாக லுக் ஃபினிஷிங் அப்படியே தெரியும். அதுக்குள்ளே டெக்ஸ்சர் இருக்கும்ல அந்த டெக்ஸ்சருமே கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கப்புறம் தான் பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும்.
ஓகே, அவ்வளோதாங்க. சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் இதில் எதுவுமே பண்ணல. நான் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் வேறு கொடுத்துருந்தா நல்லா இருக்குமா என்னன்ட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன். உங்களுக்கு க்ரீன் கலரே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் க்ரீன் கலர்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிளாக் வித் ஒயிட் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லாயிருக்குமா என்னென்னு நான் யோசிச்சு பார்க்கல. நான் க்ரீன் கலர் எதுக்காக பண்ணேன்னா, நல்ல ஒரு க்ரீன் எஃபெக்ட், அதாவது இந்த புல்லுலாம் இருக்கும்ல, புல்வெளிலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ்க்கு பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் டேப் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய குட்டீஸ் என்கிட்ட இந்த மாதிரி க்ளே கிராஃப்ட் பண்ணுங்கள், சிம்பிளான க்ளே கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, நானே சொல்லுவேன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது, ட்ரை பண்ண முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.